Exercise 2.1 question number 1 simplify the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. I power 1947 ஐயும் I power 1950 ஐயும் நாம வந்து பிளஸ் பண்ணணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது I ஸ்கொயர் உடைய வேல்யூ வந்து -1, அப்புறம் I கியூப் உடைய வேல்யூ வந்து -I, அப்புறம் I பவர் 4 உடைய வேல்யூ வந்து 1. இதே மாதிரி I பவர் 4 into k 4 into ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தாலும் அதோடைய வேல்யூவும் வந்து 1. இப்போ வந்து நம்ம இந்த 1947 வந்து 4 ஆல டிவைட் பண்ண போறோம். 4 ஆல டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 4 போட்டோம்னா இங்க 16 கிடைச்சிரும். பேலன்ஸ் 3, இந்த 4 கீழே வரும்போது 34, திருப்பி 8 போட்டோம்னா 32 கிடைக்கும். பேலன்ஸ் வந்து 2, இந்த 7 இங்க வந்துரும். திருப்பி வந்து நம்ம 6 போட்டோம்னா 24 வரும். பேலன்ஸ் வந்து 3. அப்போ இந்த 1947 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 4 into 486 plus 3 அப்படின்னு நாம எழுதிக்கலாம். இதே மாதிரி 1950ஐயும் நம்ம டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 4 ஆல டிவைட் பண்ணிக்குவோம். அப்போ வந்து நமக்கு இங்க 4 கிடைக்கும், இங்க 16, பேலன்ஸ் வந்து 3, இந்த 5 இங்க வரும்போது 35 ஆயிரும். நெக்ஸ்ட் 8 போட்டோம்னா 32 வந்துரும். பேலன்ஸ் வந்து 3, இந்த 0 இங்க வரும்போது 30, நெக்ஸ்ட் 7 போட்டோம்னா 28 வந்துரும். பேலன்ஸ் வந்து 2. அப்போ இந்த 1950 வந்து நாம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 into 487 plus 2 அப்படின்னு நாம எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். கொஸ்டின்ல இருக்கக்கூடிய I பவர் 1947 plus I பவர் 1950 இது ரெண்டையும் எடுத்துக்குவோம். I பவர் 1947க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 4 into 486 plus 3 எழுதிக்கலாம். பிளஸ் I பவர் 1950க்கு பதிலா 4 into 487 plus 2 அப்படி நம்ம எழுதிக்கலாம். இனி நெக்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் a பவர் m plus n அப்படி இருந்துச்சுதுன்னா அதை நம்ம a பவர் m into a பவர் n இப்படி ஸ்பிளிட் பண்ணலாம். அதே மாதிரி இங்க நம்ம ஸ்பிளிட் பண்ணும்போது I பவர் 4 into 486 into I பவர் 3 பிளஸ் இது வந்து எப்படி கிடைக்கும்னா I பவர் 4 into 487 into I பவர் 2 நமக்கு கிடைச்சிரும். இப்போ I பவர் I உடைய பவர்ல 4 into இருந்துச்சுனாலே இதோடைய வேல்யூ வந்து 1, அப்புறம் I கியூப் உடைய வேல்யூ வந்து -I பிளஸ் இதுடைய வேல்யூ வந்து 1 ஆயிரும். இந்த I ஸ்கொயர் உடைய வேல்யூ வந்து -1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு எப்படி கிடைக்கும்னா -I -1 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதுவோம் -1, நெக்ஸ்ட் இந்த I டேர்ம் எழுதுவோம். இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.